முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 21, 22 ஆகிய தேதிகளில் ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்ததைத் தொடர்ந்து தலைமை செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். ராமமோகன ராவ் இல்லம், அலுவலகம், உறவினர்கள் வீடு உட்பட 11 இடங்களில் நடந்த இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகாததால் அவர் கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராமமோகன ராவிற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் நெஞ்சுவலி காரணமாக இன்று அதிகாலை 3 மணியளவில் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது பூந்தமல்லி செய்தியாளர் சதீஷ்குமார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறுவோம். சதீஷ்குமார், வணக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமமோகன ராவிற்கு எந்த சிறப்பு மருத்துவர் சிகிச்சை அளித்து வருகிறார்? அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது? சதீஷ்குமார். கடந்த 21ஆம் தேதி தமிழக முன்னாள் தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தார்கள். அவரது வீடு மற்றும் அவரது மகன், உறவினர் வீடு அனைத்திலும் சோதனை செய்ததில் பணம் மற்றும் தங்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்று அதிகாலை நெஞ்சுவலி காரணமாக போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இருதய சிகிச்சை நிபுணர் தணிகாசலம் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் குழு கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு பரிசோதனை செய்த போது ரத்த அழுத்தம் மற்றும் சுகர் லெவல் கொஞ்சம் குறைவாக இருப்பதாக கூறி மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? அவர் இன்னும் எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் இருப்பார் உள்ளிட்ட ஏதேனும் தகவல்கள் அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா சதீஷ்குமார்? இதுவரை மருத்துவ நிர்வாகம் சார்பில் இருந்து எந்தவித தகவலும் நமக்கு தரப்படவில்லை. உள்ளே பத்திரிகைகள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்போது அவர் அந்த மருத்துவமனையின் 4வது மாடியில் உள்ள முக்கிய பிரபலங்கள், அதாவது முக்கிய அரசியல் பிரமுகர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் சிகிச்சை பெறும் அறையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த பிளாக் முழுவதும் பார்வையாளர்கள் யாரும் உள்ளே செல்லாத வகையில் பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லாதவாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.